நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி உமனுக்கும் டெல்லி கேப்ஸ் உமனுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11 ஜிஎல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உமன்ஸ் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா 7வது மேட்ச் நடக்க போகுது. எங்கே மேட்ச் நடக்க பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் விக்கெட் அதிகமாக விழுது. நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா ஸ்விங் போடுற பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர் போடுற பவுலருக்கும் நல்ல விக்கெட்டு அதிகமாக விழுது. ஸோ இவங்க ரெண்டு மஸ்ட்டாக பிக் பார்த்துக்கோங்க. ஏன்னா டெத் ஓவர் போடுற பவுலர் பார்த்தீங்கன்னா அடிக்க போய் மோஸ்ட்லி விக்கெட் விட்டுருந்தாங்க. அதுவும் முக்கியமாக ஸ்பின் போடுற பவுலருக்கு அதிகமாக விக்கெட் விழுது. இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு அதிகமாக விக்கெட் விழுது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்குது. ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் 173க்கு 6ன்னு மும்பை இந்தியன்ஸ் உமன் அடிச்சிருக்கிறாங்க. லோவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 107க்கு 7ன்னு குஜராத் டைட்டன்ஸ் உமன்ஸ் எடுத்துருக்கிறாங்க. இந்த இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த உமன்ஸ் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் நடக்கிற ஸ்கோர் தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸாக நடந்த எந்த இதுவும் எடுத்துக்கல. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 130 தான் இருக்குது. இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பிளேயிங் 11 பார்க்கலாம். சோஃபி டிவைன், ஸ்மிருதி மந்தனா, சபினி மேகனா, எலைஸ் பெரி, ரிச்சா கோஷ், ஜார்ஜியா வேகம், சோஃபி மொலினக்ஸ், ஸ்ரேயங்கா பட்டேல், சிம்ரன் பகதூர், ஆஷா சோபனா, ரேணுகா சிங் தாகூர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டெல்லி கேப்ஸ் உமன்ஸ் பார்க்கலாம். மெக்லானிங், சஃபாலி வர்மா, ஜெய்மா ரோட்ரிகஸ், அலைஸ் கேப்சி, மரிசன் கேப், அன்னபல் சதர்லாண்ட், அருந்ததி ரெட்டி, மின்னுமணி, தனியா பட்டியா, ராதா யாதவ், ஷிகா பாண்டே இருக்கிறாங்க. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் பார்த்திங்கன்னா சோஃபி டிவைனும் ஸ்மிருதி மந்தனும் ஓப்பனிங்கில் இறங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்ம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏதோ 1-2 மேட்ச் தான் விளாடுறாங்க. மோஸ்ட்லி நிறைய மேட்ச் ஃப்ளாப் தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சோஃபி டிவைன் பார்த்திங்கன்னா பேட்டிங் பவுலிங் 2 ஆப்ஷனும் இருக்குது. சில டைம் பவுலிங் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, சில டைம் பவுலிங் அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரிஸ்க்காக தான் இவங்களை ட்ரை பண்ணுறதா இருக்குது. ஏன்னா 2 மேட்ச்லையும் பார்த்தா நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் எடுத்து தரல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி அவங்கள கேப்டனாக ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்மிருதி மந்தனா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 20-30 ரன்ஸ் கிட்ட ஓரளவு ஸ்டடி பண்ணி விளாட்றாங்க இனிஷியலில். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் பெட்ரு. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் மஸ்டாட்டிக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சபினி மேகனா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங்கில் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களை நம்ம மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் ஃபார்மும் நல்லா தான் இருக்குது. எலைஸ் பெரி ஆஸ்திரேலியா ஒரு உமன் மாதிரியே இவங்க ஆடுறது இல்லை. இப்போது என்னன்னு தெரியல, 2 மேட்ச்லும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு ஸ்கோர் நமக்கு எடுத்து கொடுத்ததில்ல. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. அதோட அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறாங்க. நல்லா பவுலிங் போட்டால் மட்டும்தான் அடுத்த 2வது ஓவர் கொடுக்குறாங்க, இல்லைன்னா மோஸ்ட்லி கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ரிச்சா கோஷ் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பிக்கு. ஏன்னா பேட்டிங் ஃபஸ்ட்லேயும் சரி பேட்டிங் செகண்ட்லேயும் சரி இவங்க பேட்டிங் வாய்ப்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோஃபி டிவைன், ஸ்மிருதி மந்தனா, எலைஸ் பெரி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ரிச்சா கோச்சுக்கு நல்ல பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குது. அவங்க நல்லா ஹிட் பண்ணுறதுனால மஸ்ட்டாக பிக் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பீட்டுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஜார்ஜியா வேகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க டெத் ஓவர் பவுலிங் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஓவர் பவுலிங் போடுறதுனால மேக்ஸிமம் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. அதேமாதிரி மொலினக்ஸும் அதே மாதிரி தான் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துருந்தாங்க. அது மாதிரி டெத் ஓவர் போடுற பவுலிங்கிறதுனால நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் 2 பேர் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. 2 பேர் விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயங்கா பட்டேல் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் டொமஸ்டிக் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் 2மே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் தெரியல, WPL வந்ததுலேருந்து அந்தளவுக்கு ஃபார்மில் எதுவுமே பெருசாக இல்லை. மோஸ்ட்லி இவங்க ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்ரன் பகதூர் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. சும்மா பிளேயராக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஷா சோபனா மஸ்ட்டு பிக். ஏன்னா 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்காதனால ஸோ இனியும் விக்கெட் எடுக்க மாட்டேன்னு நினைக்க வேண்டாம். பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் தான் தூக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளைட் பண்ணி போடுறதுனால விக்கெட் விழ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஆப்போனன்ட் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க மிடில் ஓவர் பவுலிங் போடுறதுனால ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அனபல் சந்திரன், அருந்ததி ரெட்டி, மின்னுமணி, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ரேணுகா சிங் தாகூரை பொறுத்தளவுக்கு இனிஷியலில் ஸ்விங் கிடச்சி விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. சப்போஸ் அதில் ஸ்விங் கிடச்சி விக்கெட் எடுக்கலைன்னா இங்கே விக்கெட்லெஸ்ஸாக போக அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தாகூர், சோஃபி டிவைன், எலைஸ் பெரி இருக்கிறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா மொலினக்ஸ், சார்ஜா வர்க்கம் வீசுகிறாங்க. டெல்லி கேப்ஸ் உமன்ஸ் பார்க்கலாம். இதில் மெக்லானிங், சஃபாலி வர்மா, ஸோ இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. இதில் மெக்லானிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டனோட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இவங்க வந்து பொறுமையாக நின்று லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் கொண்டு போகிறாங்க. சஃபாலி வர்மா ஃபார்மு கன்சிஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி எல்லா மேட்ச்லேயும் தொடர்ந்து ஆட மாட்டாங்க. ஸோ ஒரு சில மேட்ச் நல்லா ஆடுவாங்க, ஒரு சில மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எப்படின்னு நமக்கு கணிக்க முடியாது. மோஸ்ட்லி நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறது பெட்ரு. ஜெய்மா ரோட்ரிகஸ் நல்ல ஃபார்மில் தான் இருக்கவங்க, நீங்கள் மஸ்ட்டோட ட்ரை பண்ணிக்கலாம். அலைஸ் கேப்ஸியும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. பேட்டிங் பவுலிங் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. இதே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மரிசன் கேப் மஸ்ட்டு பிக். பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லோரும் கேப்டன் வைஸுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணிக்கோங்க. அனபல் சதர்லாண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. பட் இன்னும் தெரியல அந்தளவுக்கு WPL அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலே இருக்கிறாங்க. மோஸ்ட்லி 4 ஓவர் கோட்டா இருக்கிறதுனால மினிமம் ஒரு விக்கெட்டு கூட விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அருந்ததி ரெட்டி நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. மேட்ச்சுக்கு மேட்ச் ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மின்னுமணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் 2மே டொமஸ்டிக்கில் சூப்பராக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் பவுலிங் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ பவுலிங் வாய்ப்பு கிடச்சுமே எக்கனாமிக்காக தான் பவுலிங் போட்டிருக்காங்க தவிர ரொம்ப மோசமான பவுலிங் போடல. ஸோ இங்கே ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்போனன்ட் பார்த்தா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம். ஸோ அவங்களதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கேப்புக்கோ சதர்லாண்டுக்கோ ராதா யாதவ் இவங்களும் முக்கியமான பவுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ முக்கியமான பவுலர்ஸுக்கு விக்கெட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீ பிளேயர்ஸாக இவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. தனியா பட்டியா பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆர்டர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்ம்லும் கிடையாது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி இவங்களை ட்ரை பண்ணுறத விட ரிச்சாக கோச்சே ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். இவங்க வந்து பேட்டிங் ரொம்ப டவுனில் இருக்கிறதுனால அதனால் இவங்க ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு தான். ராதா யாதவ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. ஷிகா பாண்டேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. ஏன்னா அந்தளவுக்கு பவுலிங்கில் நல்லா பண்ணுறாங்களான்னா அந்த இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் தாண்டி நல்ல இவங்க ஓவரில் நல்லா அடி தான் விழுது. ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக லீக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சப்போஸ் யதார்த்தமாக அடிக்க போய் அவுட்டு விழுந்தால் தான் விழுந்து, இல்லைன்னா இவங்க ஓவர்ஸை ஈஸியாக அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் ஓவர் பார்த்தீங்கன்னா மரிசன் கேப், ஷிகா பாண்டே வீசுகிறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா ராதா யாதவ், அனபல் சதர்லாண்ட் வீசுகிறாங்க. இதில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்சில் மொலினக்ஸ், கார்னர், எலைஸ் பெரி, மரிசன் கேப் வீசுகிறாங்க. எஸ்கே கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அலைஸ் கேப்ஸி, அனபல் சதர்லாண்ட், சார்ஜா வர்க்கம், ஆஷா சோபனா பிக் பண்ணி பார்த்துக்கோங்க.